நம்ம இப்போ எப்படி இறால் தொக்கு வைக்க போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் சூடானோடனே எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சமாக கடுகு போடணும். கடுகு போட்டு பொட்டியதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன உள்ளியை தாளிக்க நல்லா வதக்கி விடணும். நல்லா ஆனியன் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதில் போட போகிறோம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நான் இதில் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற நம்ம கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் தனியா, இது கொஞ்சம் தனியாவும் போட்டு ரெண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அது நல்லா கொதித்து வரட்டு. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த இறாலை நம்ம அதில் போட போகிறோம். வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை இல்லை போடுறோம். இப்போ நம்ம இறாலெல்லாம் போட்டாச்சு. லேசாக பெரட்டி வைப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வேவட்டு.